ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைலில் கார சட்னி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்? 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி இந்த புளி ஊற வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உருட்டு பருப்பு, விதை மல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்ன பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேன் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேன் சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து உருட்டு பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க உருட்டு பருப்பு. அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துட்டு இப்போ 2 கடலைப்பருப்பு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கோல்டு கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் விதை மல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து விதை மல்லி கொஞ்சம் நல்லா வறுந்து வந்துட்டு இப்போ வந்து வத்தல் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 7 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கம்மியானா வத்தல் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பிறகு எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ப்ளஸ் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் அதில் ஏற்கனவே இருக்குது. அந்த எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். எண்ணெய் வந்து இடத்துல இருக்குது. அந்த எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு இப்போ இதோட வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிடுவோம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் இதை வதங்கி வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறகு இந்த இடத்துல வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிட்டு பல்லாரி இதை நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் ஆற வச்சு இப்போ எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க எல்லாம் ஆறிட்டு மிக்சியில் போட்டு இது வந்து குறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மைய அரைக்க வேண்டாம். நான் ஒரு மிஷினில் ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இப்போ வதக்கி வச்சு வெங்காயத்தை திரும்ப சேர்த்துக்கணும். இதோட உங்களுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து திரும்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து ஜாரில் இருக்கிறதெல்லாம் கலக்கி தட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாருமா கட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கொழுன்னு வேணும்னா கொஞ்சம் அது இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை வேணால் இதில் கொஞ்சம் 2 கருவேப்பிலை போட்டு நீங்கள் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடல, இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு இப்போ தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு ஃப்ரெண்ட், இப்போ வந்து பேன் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெடிச்சிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நான் காய்பொடி சேர்த்துருக்கேன். காயம் சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் வாடை நல்லாயிருக்கும். இப்போ வந்து தாளிப்பு வந்து சட்னிக்கு மாற்றிடுவோம்.
இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வந்து நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ட்ராவலிங் கொண்டு போகும்போது இதுக்கு வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம வந்து இதுக்கு வந்து மெயினாக தேங்காய் போடலாம், தக்காளி போடலாம். இது வந்து மேக்ஸிமம் புளி தான் நம்மளுக்கு தேவை. புளி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரெடி பண்ணி ஊற வச்சுருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.